இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பொதுவாகவே நம்ம எல்லாரிடமும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, குங்குமப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குங்குமப்பூவை பற்றி தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கி குழந்தை பிறப்பாகட்டும், இனிப்பு பலகாரங்களாகட்டும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், உடலுடைய பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், பல ஆயிரம் ஆண்டுகளுக்காக நம்ம நாட்டில் இந்த குங்குமப்பூவை நம்ம உபயோகப்படுத்தி வரதை நம்ம பார்க்குறோம். இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது ஒரு சின்ன செடி. அந்த செடியிலிருந்து வளரக்கூடிய பூ, அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் சேர்ந்த அந்த பூக்களை மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். வட இந்தியாவில் குறிப்பாக குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில், காஷ்மீர் பகுதிகளெல்லாம் இந்த குங்குமப்பூ நம்ம ஊரில் எப்படி கோரைப்புல் வளருதோ அந்த மாதிரி கலை செடியாகவே நிறைய வரதை பார்க்க முடியும். கமர்ஷியல் கல்டிவேஷன், அதாவது வணிக ரீதியான ஒரு கல்டிவேஷனும் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். குங்குமப்பூவுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது மருத்துவ குணம், ஆயுர்வேத மருத்துவத்தில் புற்றுநோய்க்கான மிகச்சிறந்த மருந்துகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் முக்கியமான ஒரு இடத்தை இந்த குங்குமப்பூ பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. வெறும் நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய அண்டை நாடான சீனாவில் பார்த்தோம்னா மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு உபயோகப்படுத்துகின்ற சீன மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் குங்குமப்பூ மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். குங்குமப்பூவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த 1 மில்லிகிராம் அளவுக்கு அந்த குங்குமப்பூவை எடுத்து ஒரு 10 மில்லி அளவுக்கு பசு நெய் கொஞ்சம் லேசாக சுட வச்சு அதில் அந்த குங்குமப்பூவை போட்டு அப்படியே ஒரு 5 நிமிடம் வைத்து, அதன் பிறகு அந்த நெய் அந்த குங்குமப்பூவோடு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வேளை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை சீனாவில் புற்றுநோய்க்கு, குறிப்பாக மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிகிச்சையாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போய் பார்த்திங்கன்னா, சீனாவில் புற்றுநோய் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ நம்ம ஊரில் இருக்க மாதிரியே மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட அவங்க வழக்கமாக கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அல்லது மருந்துகள், அறுவை சிகிச்சை எது செய்தாலுமே அது கூட சீன மருத்துவத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த குங்குமப்பூ கலந்த அந்த ஒரு நெய்யை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய மருத்துவமனைகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக், அதே போல் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கான்செப்ட் உண்டு. ஒரு இடத்துல காயம் படுது, அதுக்கு வெளிப்புறமாக பூசக்கூடிய மருந்துகள், அதே போல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்றுவதற்கு உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லி 2 வகையான கான்செப்ட்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதில் இந்த குங்குமப்பூ மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்க அளவுக்கு மிகப்பெரிய அளவு மருத்துவ வசதிகள்லாம் கிடையாது. அந்த காலத்தில் காயங்களும் விபத்துகளும் மிக மிக அதிகம். போர்கள் ஏற்படும் போது நேரடியாக உயிரிழப்பவர்களை விட அந்த காயங்களால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருந்தது. அப்படின்னா அந்த காலத்தில் காயங்களை வேகமாக ஆற்றுவதற்கும் காயங்களை இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, குங்குமப்பூவை தான் அதற்கு ஒரு மிகப்பெரிய ட்ரக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த குங்குமப்பூ விலை அதிகமான ஒரு பொருளாக இருக்கிறதுனால அரசர்கள், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இவங்களுக்கு காயங்கள் ஏற்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூவை மிக முக்கியமான ஒரு பொருளாக உபயோகப்படுத்தப்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் 1 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது ஒரு 10 மில்லிகிராம் அளவுக்கு அதில் சேர்த்து சிறிதளவு நெய் அல்லது தேன் சேர்த்து அதை நல்லா பசை போல் அரைத்து காயம் பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்புறமாக அதை தடவி ஒரு கட்டு போட்டு வைப்பாங்க. நீங்கள் இரவில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராத்திரி படுக்கும்போது கட்டு போட்டு வைத்து படுத்து காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா அந்த காயம் 80-90% தழும்பே இல்லாமல் மறைந்து போயிருப்பதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலில் ஏற்படுகின்ற காயங்களை, புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இந்த குங்குமப்பூவுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு இளமையாக தோன்றுவதற்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வேதியியல் பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு உடலில் கடுமையான பல மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது, பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு கெமிக்கல் இருக்கக்கூடிய எந்த முகப்பூச்சுகளும்
அதுக்கு பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய குறிப்புகள் கொடுத்துருப்பதை பார்த்துருக்க முடியும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை. டிவியில் வரக்கூடிய விளம்பரத்தை பார்க்குறோம், அந்த பொருளை வாங்குகிறோம், உபயோகப்படுத்துகிறோம். அந்த பொருட்களால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல பலன்கள் கூட கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது. ஸோ இப்போ இதை குறைக்கக்கூடிய, இதை குணப்படுத்தக்கூடிய, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி குங்குமப்பூவுக்கு உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் குளிக்க போகும்போது ஒரு 100 மில்லி எண்ணெயில் ஒரு கிராம் அளவுக்கு குங்குமப்பூ போட்டு அதில் 1 கிராம் மஞ்சள் போட்டு அந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணுவாங்க. ராத்திரியே அதை சூடு பண்ணி வச்சுட்டு காலையில் அது நல்லா ஆறி அந்த எண்ணெய் முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். அந்த எண்ணெயை எடுத்து நல்லா முகத்திலிருந்து கால் வரை உடம்பு பூரா நல்லா தடவி 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நல்லா அந்த கடலை மாவு அல்லது வெந்தயம் அல்லது சிறுபயிறு கலந்த அந்த ஒரு கரைசலை உடம்பு ஃபுல்லாக பூசி குளிப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, உடலில் இருக்கக்கூடிய டெட் டிஷ்யூஸ் எல்லாமே நல்லா உடம்பை விட்டு வெளியில் போகும். உடலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறும்போது உடலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு உடல் நல்ல ஆரோக்கியமாக மாறுவதையும், தோலில் இருக்கக்கூடிய கருமை நிற மாற்றங்கள்லாம் மறைந்து போய் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வயதாகாமல் தடுப்பதற்கும் இளமையை கொண்டு வருவதற்கும் இந்த குங்குமப்பூ ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இதில் பியூட்டி என்னென்னா, இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இதெல்லாம் கடையில் போய் வாங்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா குங்குமப்பூ இன்றைக்கு பொதுவாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. சிறிது விலை அதிகமான பொருள் தான், ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்குது. எண்ணெய் காய்ச்ச வேண்டுமா, வீட்டில் காய்ச்சலாம். புற்றுநோய்க்கான மருந்தாக இதை உபயோகப்படுத்துகிறோமா, 10 மில்லி பசுனை 1 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ போட்டு அதில் வச்சுட்டு அதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். உடலில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. மாதத்துக்கு ஒரு முறை கோல்டுக்கு மருந்து, காஃப்க்கு மருந்து, ஆஸ்மாக்கு மருந்து, தோல் நோய்களுக்கு மருந்து, அடிக்கடி மூக்கிலேருந்து தண்ணி வடிகிறது, அலர்ஜிக் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மில்லி பசுனை, அதில் ஒரே ஒரு 250 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ, மஞ்சள் ஒரு 1/2 கிராம் போட்டு நல்லா அதை காய்ச்சிட்டு அதை காலையில் சாப்பிட்டுட்டு அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 3 மாதத்திலேயே உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் கூட நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த குங்குமப்பூவை பொறுத்தவரையிலும் இது விலை அதிகமான பொருளாக இருந்தாலும் நம்மளுடைய உடல் விட, நம்மளுடைய ஆரோக்கியத்தை விட மிக உயர்ந்த விலை எதுவுமே கிடையாது. இதை வீட்டிலேயே ஒரு உணவாக, ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக தினசரி ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்ற தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் சமகால உலகத்தினுடைய நடப்புகளையும் நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளையும் பற்றி தொடர்ந்து பேசி வருகிறோம். சில சமயம் சில முக்கியமான உத்தரவுகள், சில நாடுகளில் பிறப்பிக்கப்படுகிற சட்டங்கள் கூட நமக்கு பல புதிய சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் சமீபத்தில் சவுதி அரேபியாவில் கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய ஒரு சட்டம் பற்றி இன்றைக்கு நாம் பேசலாம். சவுதி அரேபியாவில் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்திற்கும் நமக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. அது தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் இன்றைக்கு அதை பற்றி பேசுகிறோம். அது என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியாவில் இப்பொழுது நிறைய பெண்களுக்கான உரிமைகளை இளவரசர் சல்மான் அவர் பதவியேற்ற பிறகு தொடர்ந்து அளித்து வருகிறார் என்று செய்திகள் வருகின்றன. முக்கியமாக பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, கார் ஓட்டக்கூடிய உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, பெண்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன, பெண்கள் இராணுவத்தில் சேர்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி நீண்ட காலமாக பழமைவாதத்தில் ஊறிப்போயிருந்த ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல்களை அவர் செய்து வருகிறார் என்று செய்திகள் வருகின்றன. அவர் சமீபத்தில் அவருடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய சட்டம் பற்றிய ஒரு செய்தி மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்னவென்று கேட்டால், கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவனோ அவருடைய செல்ஃபோனை எடுத்து பார்த்தால், அல்லது அவருடைய செல்ஃபோனில் என்ன ஒரு விஷயங்கள் நடக்கின்றன என்று வேவு பார்த்தால்
அது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். அதற்கு சிறை தண்டனையோ அல்லது கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில் 80 லட்சம் ரூபாயிலிருந்து 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதமோ விதிக்கப்படலாம் என்பதான ஒரு சட்டம் வர இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. உண்மையில் இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு ஒன்று இருக்கிறது. அதாவது அந்தரங்கம் புனிதமானது என்பதுதான் அது. ஒருவர் கணவன் மனைவியாக இருக்கலாம், நெருங்கிய உறவில் இருக்கலாம். அதன் காரணமாகவே ஒருவருடைய எல்லா விஷயங்களையும் துப்பறிவதற்கு அல்லது எல்லா விஷயங்களையும் தலையிடுவதற்கு இன்னொருவருக்கு உரிமை கிடையாது. ஆனால் நம்முடைய குடும்பங்களில் அப்படி நடப்பதில்லை. இன்றைக்கு இந்தியாவில், தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய மனமுறிவுகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய உறவு சார்ந்த பிரச்சனைகள், சண்டைகள் அல்லது உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், இது எல்லாமே செல்ஃபோன் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களில் வழியாக நடக்கின்றன என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்குற போது ஒரு ஒரு தனி மனிதருக்கென இருக்கக்கூடிய அடிப்படையான சில சுதந்திரங்கள், உதாரணமாக ஒரு மனைவி இருக்கிறார். அந்த மனைவிக்கு அவருக்கு சில நண்பர்கள் இருக்கலாம் அல்லது அவருக்கு சில நட்புகள் இருக்கலாம். அந்த நண்பர்களோடு அவர் ஏதாவது ஒன்றை அவர் உரையாடி கொண்டிருக்கலாம். ஒரு கணவர் அவருடைய செல்ஃபோனை எடுத்து அல்லது அவருடைய சாட் போன்றவற்றை எடுத்து வைத்துக்கொண்டு நீ எப்படி அவர்களிடம் இப்படி பேசலாம், இவர்களிடம் நீ எப்படி பேசலாம் என்று கேட்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அவருக்கு ஏற்படுத்த முடியும். அது கடைசியில் விவாகரத்து வரைக்கும் கூட கொண்டு போய் முடிவது உண்டு. ஏன் தற்கொலைகள் கூட அதில் நடந்திருக்கின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதேபோல்தான் மனைவிகள் அவர்கள் கணவர்களுடைய 24 மணி நேரமும் அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க முயற்சிப்பது. நமக்கு தெரியாமல் யாரிடமாவது பேசுகிறார்களா, அவருடைய அந்த கால் ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடிய டெலிஃபோன் அழைப்புகளை எடுத்து பரிசோதித்து பார்ப்பது, சாட்டை திறந்து பார்ப்பது, இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய பல விஷயங்களை தொடர்ந்து பல மனைவிகளும் கூட செய்கிறார்கள். அப்படி செய்வதன் வழியாக தங்களுக்கு தாங்களே ஒரு தீங்கை தேடிக்கொள்கிறோம் என்று அந்த ஆண்களும் புரிந்து கொள்வதில்லை, பெண்களும் புரிந்து கொள்வதில்லை. எப்பொழுதுமே நாம் யாருடன் எத்தகைய ஒரு அந்தரங்கமான உறவில் இருந்தாலும் சரி, அந்த அந்தரங்கத்திற்கென சில விதிமுறைகள் இருக்கின்றன, சில எல்லைகள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அந்த எல்லைகளை யாரும் தாண்டி இன்னொருவருடைய அந்தரங்கத்திற்குள் பிரவேசிக்க முயற்சிப்பதன் மூலமாக பரஸ்பரம் வெறுப்பும் கசப்பும் சந்தேகமும் தான் மிஞ்சும். இன்றைய உலகம் மிகவும் மாறிவிட்டது. இந்த உலகத்தில் பல்வேறு விதமான உறவு நிலைகள், பல்வேறு விதமான ஒரு நட்புகள் உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது ஒருவரை மட்டுமே சார்ந்து இன்னொருவர் இருக்க வேண்டும் அல்லது ஒருவரை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் ஒரு ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் என்ற அர்த்தம். நட்புகளில் பல்வேறு விதமான படிநிலைகள் இருக்கின்றன, காதல்களில் பல்வேறு விதமான படிநிலைகள் இருக்கின்றன. சிறு சிறு நட்புகள், தோழமைகள், சில சமயம் நாம் உணர்ச்சி வசப்பட்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய சில உரையாடல்கள், அதெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு ஐ லவ் யூ என்று சொல்வது கூட ஒரு சாதாரணமாக குட் மார்னிங் என்று சொல்வது போல ஒரு அர்த்தமிழந்து போய்விட்ட ஒரு காலம் இது. ஆனால் வேறொருவர் இந்த வார்த்தைக்கு ஒரு விபரீதமான ஒரு எண்ணத்தை, ஒரு அர்த்தத்தை அவர் புரிந்து கொண்டு தன்னுடைய உறவுகளிடம் அவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டு விட முடியும். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இணையம் என்பது நமக்கு பல்வேறு விதமான அல்லது மின்னணு சாதனங்கள், தொலைபேசிகள், அலைபேசிகள் எல்லாம் நமக்கு ஒரு கட்டற்ற வகையில் நம்முடைய பல்வேறு விதமான நட்புகளையும் உறவுகளையும் உருவாக்கி தந்திருக்கின்றன. நாம் அவற்றை பட்டும் படாமல் கண்டும் காணாமல் இருப்பதன் மூலமாகத்தான் ஒருவருக்கொருவர் ஜனநாயகபூர்வமாக ஒருவருடைய உரிமைகளை நாம் அங்கீகரிக்க முடியும். ஆனால் அதற்கு மாறாக நாம் எந்நேரமும் ஒருவரை இன்னொருவர் கண்காணித்து கொண்டே இருப்பது, அதன் வழியாக ஒருவரை ஒருவர் துன்புறுத்துவது, பின்தொடர்வது, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இதனால் நமக்கு கிடைக்கப் போவது எதுவுமே கிடையாது. வீண் மனஸ்தாபங்களும் சச்சரவுகளும் சண்டைகளும் வருத்தங்களும் துயரங்களும் மட்டும்தான் நமக்கு எஞ்சப் போகின்றன. அதை ஏன் நாம் செய்ய வேண்டும்? அதுபோன்ற ஒரு சட்டத்தை நம் நாட்டில் கொண்டு வர முடியுமா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை விதித்து கொள்ள வேண்டும். அடுத்தவருடைய அந்தரங்கத்தில், அவர் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, வேறு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி, தலையிடுவது, அவர்கள் அனுமதியின்றி அவர்கள் அந்தரங்க விஷயங்களை திறந்து பார்ப்பது என்பது அது அடிப்படையிலேயே ஒரு அடிப்படை மனித நியதிகளுக்கு எதிரானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை பற்றி முழுமையாக நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர்.
வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய குடிமைப் பணிக்கான பயிற்சியாளர் மற்றும் கௌரவ ஆலோசகர் திரு பூமிநாதன். இந்திய குடிமைப் பணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது ஒரு மிக உயர்ந்த ஒரு பணி, அதிகம் பொறுப்பு வாய்ந்த ஒரு பணின்னு சொல்கிறோம். இதற்கான தேர்வுகள் அப்படின்னு வரும்போது இதில் நிறைய சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். இது ஒவ்வொரு நிலையும் கடந்து போகிறதும் அவ்வளோ கடினம். அதனால தான் அதற்கான ஒரு பயிற்சி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பயிற்சியாளராக, ஆலோசகராக பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்திய குடிமைப் பணிக்கான ஒரு பயிற்சியாளராக, கௌரவ ஆலோசகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. ஒரு குடிமைப் பணி அப்படின்னு சொல்கிறோம், மிக ஒரு உயரிய பதவி, ஒரு கௌரவ பதவி. நிறைய பேரோட ஒரு கனவு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் இந்த துறையை நோக்கி வர்றதை பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் இது ஆரம்பத்திலேருந்தே இதுதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாரார் தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்ஜினியரிங், மருத்துவம் அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருந்தாலும் இப்போது இருக்கிற ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பேர் வந்து இந்த சர்வீஸ் மைண்டடாக பப்ளிக் சர்வீஸை நோக்கி வர்றதை பார்க்குறோம். ஐஏஎஸ் அப்படிங்கிற கனவு வந்து இன்றைக்கி ஒரு +2 முடித்த மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு கனவாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அதற்கான ஒரு பயிற்சி, ஒரு நிலையும் கடக்கிறதுல இருக்க சிரமங்கள், இந்தியா முழுவதுக்குமான அப்படின்னு ஒரு சென்ட்ரலைஸ்டாக வரும்போது அந்த ரேங்கிங் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நிலைகளை கடந்து போகிற கடினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பயிற்சியாளராக பலதரப்பட்ட மாணவர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த அரசு குடிமை பணி அப்படின்னு வரும்போது இந்த தேர்வுகள் எப்படி நடத்தப்படுது, இதில் இருக்கிற நிலைகள் என்ன, அதற்கான வழிமுறைகள் அப்படின்னா என்ன, இப்படி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்திய குடிமை பணி அப்படின்னு வரும்போது இந்த பணிக்கான ஒரு சிறப்பு, ஒரு மகத்துவம் பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். எஸ், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அதிக பொறுப்பும் வாய்ந்த சர்வீஸ் மைண்டட் இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து தயாராக ஆரம்பிச்சிருக்காங்க. அகில இந்திய லெவலில், ஏன் வேர்ல்டு லெவலில் மிக ஒரு உன்னதமான ஒரு பணி அரசு பணி இருக்குது அப்படின்னா அது இந்திய குடிமை பணி தான். ஒரு கையெழுத்தில் 1 கோடி பேருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பணி வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். இதில் ஆண்டுதோறும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து இந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் ஐஏஎஸ் மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 24 பணிகள், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரே தேர்வு, அதாவது இந்திய குடிமைப் பணி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜூன் மந்த்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த தேர்வு வந்து ஏன் இந்த தேர்வில் இவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸராக, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு பையன் செலக்ட் ஆகிற பட்சத்தில் அந்த மாணவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஒரு சப் கலெக்டர் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஒரு கலெக்டராக ஒரு ட்ரைனிங். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அனுபவங்கள். ஒரு நாள் அவர் ஹெல்த் செக்ரட்டரியாக இருப்பார், இன்னொரு நாள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருப்பார், இன்னொரு நாள் வந்து ஒரு ரெவன்யூ செக்ரட்டரியாக இருப்பார், ஒரு நாள் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக இருப்பார், ஒரு நாள் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாக இருப்பார். ஒரு வெரைட்டி ஆஃப் ஜாப், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ளஸ் பல்வேறு நிலைகளில் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக கிடைக்குது. ஸோ சர்வீஸ் மைண்ட் இருக்கக்கூடியவங்க, பிறருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த சர்வீஸ்க்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேர்வில் வந்து யூபிஎஸ்சி வந்து நிறைய மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க இப்போ அண்மை காலமாக. ஏன்னா காரணம் வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயே எழுதலான்னு சொல்லிட்டு, ரீஜனல் லாங்குவேஜில் எழுதலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்வமும் மாணவர்கள் மத்தியில் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக சார், எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு கௌரவமான ஒரு பதவி அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தெரியுது. ஒரு கையெழுத்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ஒரு அத்தாரிட்டியோடு அது இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக செயல்படலான்னு வராங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த குடிமைப் பணிக்கான தேர்வுகள் பற்றி நம்ம பார்க்கலாம் சார். இப்போது இந்த ஒரு ஜூன் மாதம் ஒருத்தருக்கு வந்து இதற்கான தேர்வு எழுத போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க எந்த காலகட்டத்திலேருந்து இந்த பயிற்சின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும்? அப்போ அந்த பயிற்சின்னு வரும்போது அந்த ஆரம்ப காலகட்ட பயிற்சி என்ன, அதை தாண்டி இந்த தேர்வுகளில் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸிலேருந்து சொல்லிவிட்டு இந்த டீட்டெயில் போயிடுங்க. கரெக்ட் மேடம். ஆக்சுவலாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3 நிலைகள் நடத்துகிறாங்க மேடம். டெக்னிக்கலாக 2 நிலைகள் தான். அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இரண்டாவது வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்.
அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ரிட்டன், இன்னொன்று வந்து ஓரல் இன்டர்வியூ. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இங்கே சென்னையிலேயே நம்ம எழுதலாம், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்னையில் எழுதலாம். பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நேர்முக தேர்வு வந்து டெல்லியில் வந்து நடைபெறுது. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸை வந்து ஜூன் மந்த் வந்து நார்மலாக வந்து நடத்துகிறாங்க. மே மந்த் அல்லது ஜூன் மந்த் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அடுத்த ஆண்டு ஒரு மாணவர் வந்து 2019 வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னு திட்டமிடுறாரு அப்படின்னா அவர் இப்போ இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். குறைந்தபட்சம் வந்து ஒரு ஓராண்டுக்கு முன்பே வந்து திட்டமிட்டு ப்ரிப்பரேஷன்ஸை எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிற போட்டித் தேர்வுகள் மாதிரி இல்லாமல், அதாவது சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் மாணவர்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸை பொறுத்தளவில் திட்டமிட்ட ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்றது இந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ ஓராண்டு மினிமம் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இப்போ ஏப்ரல் மேல வந்து இப்போ வந்து அட்மிஷன்ஸ் எல்லாமே எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் ஆரம்பிப்பாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் சேர்ந்த சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸோடைய சிலபஸ்க்கு மட்டும் தனி ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுப்போம். தென் கிராஷ் கோர்ஸ் ஒன்று கொடுப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொடுப்போம். ஆரம்ப நிலைகளில் எப்படி கொடுப்போம் அப்படின்னா 6th +2 வரைக்கும் அவங்க படித்த அந்த பள்ளி பாடத்தை வந்து மறுபடியும் ஒரு முறை டீச் பண்ணி அந்த நாலேஜிலிருந்து மறுபடியும் வந்து அடுத்தடுத்து வந்து கன்வென்ஷன்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைப்போம். ஆக்சுவலாக நியூஸ் பேப்பர் ரீடிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த ஒரு ஏரியாவில் மட்டும்தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதர் ஏரியாஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் யோஜனா படிக்க வைப்போம், குருக்ஷேத்ரா படிக்க வைப்போம், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேட்க வைப்போம். ஸோ எடிட்டோரியல் பேஜஸை வந்து படிக்க வைப்போம். இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ப்ரிலிமினரி அப்ரோச் வேறு, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அப்ரோச் வேறு, தென் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரு அப்ரோச் வேறு. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான அப்ரோச் ஃபாலோ பண்ணும். கண்டிப்பாக நம்ம இதை ஒன்றுத்தையுமே ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரிலிமினரி ஓகே நான் நெக்ஸ்ட் 2019 ஜூனில் ஐஏஎஸ் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு மாணவர், அப்போ இப்போ இந்த ஜூன்லேயே அட்மிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போது இந்த காலகட்டம் இந்த 1 இயரில் இருக்கிற அந்த பயிற்சி எவ்வளோ ஹவர்ஸ், குவாலிட்டி ஆஃப் ஹவர்ஸ் ஒரு மாணவன் இதுக்கு செலவு பண்ணணும், எவ்வளோ தூரம் அப்சர்வேஷன் தேவைப்படுது, ப்ரிலிமினரி கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1 இயர் செய்ய வேண்டிய விஷயம் பற்றி சொல்லுங்கள். எஸ், 1 இயரில் ப்ரிலிமினரி மட்டும் இல்லை, மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டவே கடந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கூட சர்வீஸ் வாங்கிடலாம். ஏன்னா நம்மளுடைய மாணவர்கள், நிறைய மாணவர்கள் வந்து முதல் முயற்சியிலேயே வந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நல்ல ரேங்க்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஓராண்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் சேர்ந்து அந்த நான் சொன்ன கம்பைன்ட் அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, முதல்ல சிலபஸ், ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிலிமினரி சிலபஸ் கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துக்கணும். மெயின் சிலபஸை பேப்பர் 1 பேப்பர் 7 வரைக்கும், அதாவது மொத்தம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் 2 பேப்பர் இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் 9 பேப்பர் இருக்குது. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் 2 பேப்பரில் முதல் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸு, 2வது பேப்பர் சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து வெறும் குவாலிஃபைங் நேச்சர். அதில் வந்து 80 கேள்விகள் இருக்கும். அதில் 27 கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்குது, அதில் 100 கேள்விகள் இருக்கும். அதில் குறைந்தபட்சம் வந்து நீங்கள் ஒரு 60 கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போயிடலாம். ஆனால் என்ன ஒன்று, இங்கே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த GS 1 பேப்பர் படிக்கிறப்ப மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய 7 முக்கிய பேப்பர்கள், அதாவது 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், ஒரு எஸ்ஏ பேப்பர், அப்புறம் விருப்ப பாடம்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் 2 பேப்பர், அந்த 7 பேப்பருக்குமே கம்பைண்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிப்பரேஷன்ஸை. சில விருப்ப பாடங்கள்லாம் பொது அறிவுக்கு சேர்ந்தே காமனாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதன் அடிப்படையில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் GS 1க்கும் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேப்பருக்கும் விருப்ப பாடமும் நம்மளுடைய சப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா, இந்த பொது அறிவுக்கு உதவக்கூடிய இதாக இருந்ததுன்னா கம்பைண்டாக அப்படியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜி டைம் சேவ் ஆகும், ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஸோ சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆப்ஷனல் சிலபஸ், ப்ரிலிமினரி சிலபஸ், மெயின்ஸ் 4 சிலபஸ் கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் பண்ணிவிட்டு அது தனித்தனியாக ஒவ்வொரு நோட்டாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பேப்பருக்கும் தனித்தனியாக ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் GS கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய லாஸ்ட் ஒரு 10 years 15 years கொஸ்டின் பேப்பர் ரிவர்ஸில் பார்த்துக்கிட்டு போகணும், 2017, 16, 15 அப்படின்ட்டு. அதே போல்
மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 4 பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதில் காலகட்டத்திலிருந்து, அதாவது 2013 தான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ 13, 14, 15, 16, 17 ஸோ இத்தனை ஆண்டுகளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சரை நம்மளே பார்த்து படித்து எழுதி பழகணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்டேஜிலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 5 ஆண்டுகளுக்கான ஆன்சர் ரெடி பண்ணுறப்பயே உங்களுக்கு அதோடைய சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எங்கெல்லாம் நம்மளால் அதை கேதர் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப எந்த பகுதியிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். இதை பேஸாக ரோட் மேப்பாக வச்சுக்கிட்டு தென் தே ஹவ் டு ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன்ஸ். நிறைய பேர் வந்து டைரெக்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த ஸ்டடி பண்ண மாட்டாங்க. அதே போல் வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து அதிக ஸ்கோர் எடுக்க முடியும், எங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எத்தனை கேள்விகள் இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறது இல்லை பசங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து கொண்டு வரணும். அந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் நல்லா இருந்தாவே ஃப்யூச்சரில் வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்கூல் லெவலில் பசங்க ரொம்ப அருமையாக படிக்கிறாங்க, ஆனால் கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்களுக்காக நம்ம நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் விட்டு போயிடுது. ஐஏஎஸ் தேர்வில் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறது வந்து எது மூலமானா நம்மளுடைய பேப்பர்ஸ் மூலமாக தான். ஸோ ஆர்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷனுக்கு அதிக லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓரல் இன்டர்வியூவில் மட்டும்தான், ஓரல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் மட்டும்தான் வந்து ஃபைனலாக வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி என்னன்றதை டைரெக்டாக பார்க்க போகிறாங்க. ஸோ 2 நிலைகள்லையுமே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லையும் மெயின் எக்ஸாமினேஷன்லையும் உங்களுடைய பேப்பர்ஸ் தான் உங்களுடைய சக்ஸஸ் தீர்மானிக்க போகிறதுனால ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேடம். கேட்ஜெட்ஸை வச்சுட்டு ஷேரிங்லேயே எஸ் மேடம் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரைட்டிங் மஸ்ட்ன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த தேர்வுகள் அப்படின்னு வரும்போது தமிழில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதிகப்படியான ஒரு தேர்ச்சி விதிகம் ரேங்கிங்கில் வந்து இன்னும் தமிழ்நாடு பெருசாக வரதில்லை அப்படின்ற ஒரு குறைபாடும் இருக்குது. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? அதாவது இதில் குறிப்பாக வந்து நிறைய ஒரு மித்து என்னென்னா, சிபிஎஸ்சி படித்தா நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம், நம்மலாம் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கோம், அதனால் நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு தமிழக மாணவர்கள், நிறைய திறமையான மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு போயிட்டாங்க. அது ஒரு ட்ராபேக். தென் பார்ட்டிசிபேஷனு தமிழக லெவலில் பார்த்திங்கன்னா வெறும் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸை எழுதுகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 4 வந்தது அப்படின்னா 20 லட்சத்துக்கு மேலே மாணவர்கள் எழுதுகிறாங்க. ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பார்ட்டிசிபேஷனே தமிழக லெவலில் திறமையான மாணவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் சற்று குறைவாக இருக்குது ஒரு காரணம். 2வது காரணம், இந்த ஃபீல்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொறுமை தேவை. ஸோ அந்த பொறுமை வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே பள்ளி கல்லூரிகளிலிருந்தே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு கேரியராக ஃபிக்ஸ் பண்ணி டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து அதை வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நீ டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 to 3 இயர்ஸ் நீ சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் மாணவர்கள் ஒரு அட்டெம்ப்ட் இல்லை 2 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு சக்ஸஸ் வர டயத்தில் கொஞ்சம் இதாகிடுறாங்க. தென் வட இந்திய மாணவர்களுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து ரீஜனல் லாங்குவேஜ்லேயே நிறைய பேர் எழுதுகிறாங்க, அதாவது ஹிந்தியில் வந்து எழுதுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் வந்து தமிழ்லேயே வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து எழுதலான்றது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள். நேர்முக தேர்வையும் வந்து தமிழ்லேயே அட்டன் பண்ணலாம். இப்போது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து டாப்பர் அப்படின்ற ரேங்கை வந்து அண்மை காலமாக வந்து தமிழக மாணவர்கள் வந்து வரலைன்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. பட் அது விரைவில் வந்து நிறைவேறுன்ற ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல இந்த இளைஞர்கள் குறிப்பாக வந்து பட்டதாரிகள் வாழ்வில் ஒரு முறையாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை வந்து நல்லா படிச்சுட்டு முறையான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் சின்சியராக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அது மூலமாக வந்து ஒரு பேஸ் நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதேபோல் ஃபவுண்டேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்சிஆர்டி புக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கட்டும், நல்ல ஃபவுண்டேஷன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தரமான பயிற்சி நிறுவனங்கள்லாம் சென்னையிலே இருக்குது. ஸோ அந்த மித்திலிருந்து பசங்க வந்தாவே போதுமான விஷயங்கள். நம்ம படித்த பள்ளி பாடங்கள் வந்து இன்றைக்கும் வந்து ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் தான். அதாவது நம்ம இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய சில பயிற்சி மையங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாடநூல் நிறுவனம் ரிலீஸ் பண்ண சில புத்தகங்களை ஐஏஎஸ்க்கு வந்து படிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம மாணவர்களுக்கு சில நேரங்கள் தெரியாதது ஒரு ட்ராபேக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவேன் நான். அதாவது இதை தாண்டி இப்போது அண்மை காலங்களில் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 மாணவர்களுக்கு மேலே வந்து தமிழகத்தில் வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க நம்ம பயிற்சி மையத்திலிருந்து. இன்னும்
இன்னும் வந்து நிறைய ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 மாணவர்கள் வந்து நேர்முகத் தேர்வு போயிருக்காங்க. வருகிற 27ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு வந்து நம்மளுடைய கனவு, அதாவது அகில இந்திய லெவலில் தமிழகத்திலிருந்து ஒரு மாணவர் வந்து டாப்பராக வரணுன்ற அந்த கனவு வந்து நிஜமாகுன்ற நம்பிக்கை இந்த வருஷம் எங்களுடைய மாணவர்கள் மேலே அதிக லெவலில் வச்சுருக்கேன். ஸோ நிச்சயமாக நிறைவேறும் நம்புகிறேன். நிச்சயமாக சார். இப்போ இந்த நேர்முக தேர்வு நீங்கள் இந்த மெயின்லேயே பார்ட் 2 சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒன்று ரிட்டன் இருக்குது, ப்ரிலிமினரி மெயினை 2ஆக எடுக்கலாம், ஒன்று ரிட்டன் இன்னொன்று ஓரல்னு. இந்த ஓரல் வரும்போது அந்த இடத்துல நிறைய பேர் வந்து வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். எதனால் அந்த மாதிரியான ஒரு டிசபிலிட்டி வருது? அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, டெல்லியில் நடக்குது. நம்மளுடைய மாணவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த மார்க் இன்டர்வியூக்கு வர்றப்ப ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் தனித்தனியாக நாங்கள் பேசுகிறப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு தெரிய வருது. நீங்கள் நம்முடைய மாணவர்கள்னு சொல்கிறது தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழக மாணவர்கள், ப்ளஸ் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட மாணவர்கள், ப்ளஸ் வந்து ஜென்ரலாக அதர் ஸ்டேட்லேருந்தும் நம்ம அகாடமிக்கு, ஏன்னா நம்ம பொதுவாக பேசினா தான் இதோட ரீச். கண்டிப்பாக பொதுவாக மாணவர்கள் வந்து பிற மாநிலத்திலிருந்தும் நம்மளுடைய மார்க் இன்டர்வியூக்காக சில நேரங்கள் வருவாங்க. அப்போது மாணவர்கள்ட்ட நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் ஒரு பதட்டம். அதாவது இறுதி நிலைக்கு வந்தாச்சு, இந்த சர்வீஸ் கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை விட அவங்களுக்கு வந்து மெயினாக தேவைப்பட்டது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த 20-25 நிமிடங்களுக்குள்ளே அவங்களுடைய கம்ப்ளீட்டோடைய பர்சனாலிட்டிஸை காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. முதல் கேள்வி இல்லை இரண்டாவது கேள்விக்கு ஒரு வேளை சரியாக ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகளில் சற்று ஒரு தடுமாற்றம் வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிருது. மாணவர்களுக்கு நாங்கள் நேர்முகத் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குறப்ப என்ன சொல்ல விருப்பப்படுறோம் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு என்ன தெரியலைன்னு தாராளமாக ஒத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய ஹானஸ்டி, உங்களுடைய இன்டெகிரிட்டி, உங்களுடைய ஜென்யூன்னஸ், உங்களுடைய டிரான்ஸ்பரன்சி, உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறது தான் பர்சனாலிட்டி டெஸ்ட். உங்களுடைய நாலேஜையும் உங்களுடைய ஸ்கில்லையும் ஆல்ரெடி உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் டெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த தேர்வில் உங்களுடைய நாலேஜை, நேர்முக தேர்வில் உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கான தேர்வு இல்லை. நீங்கள் ஏற்கனவே என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மில், அது எல்லாமே உண்மையா, எந்த அளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுடைய எக்ஸ்பிரஷன் இருக்குது, உங்களுடைய எந்த அளவுக்கு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ஏதாவது ஒரு கேள்விக்கு விடை தெரியல அப்படின்னா தாராளமாக வந்து எனக்கு தெரியல சார் அப்படின்னு தாராளம் சொல்லலாம். ஏன்னா ஐஏஎஸ் தேர்வுக்கு நம்ம வந்து தயாராகணுன்றதுக்காக எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சிருக்குன்றது கட்டாயம் கிடையாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தெரியும்னு சொல்லணும், தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லலாம். அதே போல் நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கான மார்க் இன்டர்வியூஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே தமிழக லெவலில் நிறைய இடத்துல வந்து மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி தான் அவங்கள வந்து டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. நிறைய ஹெல்ப் வந்து இப்போ வந்து தமிழக மாணவர்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக வந்து நேர்முகத் தேர்வில் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் இந்த ஆண்டு வந்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த போர்டில் வந்து அதே போல் வெயிட் பண்ணுறப்ப அந்த ஒரு 1 hour வெயிட் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் கொஞ்சம் அவங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டி வச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அங்கே உள்ள அந்த ஒரு 25 minutes வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கூலாக, ரொம்ப காமாக இருந்தாவே நேர்முகத் தேர்வை வந்து ஈஸியாக எளிதில் வெற்றி பெறலாம். ஓகே, இப்போ இந்த பேப்பர் ரீடிங் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து மீடியாவும் ரொம்ப வைடர், பிரிண்ட் மீடியாவும் ஜாஸ்தி, நிறைய பத்திரிகைகள் வருது. ஒரு மேகசின், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தால் ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னு நினைக்கிற மாணவர்கள் அந்த பேப்பரில் எந்த கண்டென்ட்ஸை அதிகமாக படிக்கணும்? நீங்கள் நிறைய சோர்ஸ் இருக்குது. இல்லை, நீங்கள் சொன்னது உண்மை தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் they are not blessed with information, they are cursed with a lot of informations நாங்கள் சொல்லுவோம். இது தேவை, இது தேவையில்லை அப்படின்றது மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணுறதுல நிறைய கடினம் இருக்குது. முன்னாடி நமக்கெல்லாம் வந்து ஒரு கேள்விக்கான விடையை தேடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்ஸோ எதையோ ஒன்று தேடுவோம், அதில் மட்டும் கரெக்டாக ஆன்சர் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து விக்கிபீடியா இந்த போன்ற பல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எதுனாலும் கூகுள் குரு தான். ஸோ கூகுள் குருவில் போகிறப்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், எதை தேடி போனோமோ அதை விட்டுட்டு என்னென்னவோ தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பரில் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் எப்போவுமே எடிட்டோரியல் மஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எடிட்டோரியலுக்கு அப்புறம் ரெண்டாவது கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள், எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து ஒரு 2, 3, 4 நாட்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோ அந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியம். அந்த செய்தியை வந்து அப்படியே விட்டுவிடாமல் அந்த செய்தியோடைய எல்லா டைரக்ஷனுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து காவேரி டிஸ்பியூட்ஸ் இப்போ போயிட்டுருக்கு, வாட்டர் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஆரிஜின் என்ன, பிரச்சனை ஆரிஜின் என்ன, அதோட இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் என்ன, இந்த சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்ல வந்திருக்கு, தமிழகத்தின் நிலைப்பாடு என்ன, கர்நாடகத்தினுடைய நிலைப்பாடு என்ன,
இதற்கான சொல்யூஷன்ஸ் வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும், இப்படி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். ஸோ ஒரு இஷ்யூ வந்து ரீட் பண்ணுறதோடு இல்லாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக போகிறீங்க. ஸோ நடுநிலையான ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு இஷ்யூக்கும் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ்க்கும் ஒரு கேதர் ஆயிரும். ஏன்னா மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதே ஒரு முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் காலம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே அடுத்த செகண்ட் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. எடிட்டோரியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கம்மி. ஸோ எடிட்டோரியலில் தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜ், எனி இம்பார்ட்டண்ட் நியூஸ், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டண்ட் நியூஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேஜில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் பேஜை வந்து ரொம்ப டீப்பாக படிக்கணும். தென் எடிட்டோரியலில் வந்து ரொம்ப டீப்பாக படிக்கணும். தேர்ட் வந்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் படிக்கணும். தென் இன்டர்நேஷ்னல் நேஷனல் காலம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ரீஜனல் காலம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் ஹெட்டிங்ஸ் படிக்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெதர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆர் நாட் அப்படின்ட்டு. ஸோ அந்த பார்ட்டை வந்து நீங்கள் நேஷனல் லெவலில் எழுதக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் ரீஜனல் லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ யூ கேன் அட்லீஸ்ட் மினிமம் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் 1 to 1.5 hours to read the newspaper. More than that வந்து if you are going to spend in the newspaper then you are wasting the timeன்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய மாணவர்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு டைம் ஆகுது, எனக்கு தூக்கமே வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் ரீடிங் தி நியூஸ் பேப்பர் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக அதனால அந்த கேள்வியை கேட்டேன். ஏன்னா என்ன படிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சால் தானே அவங்களால அடுத்தது படிக்க முடியும். இப்போ இந்த மாதிரியான வழிமுறைகளில் தேர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்டர்வியூஸ் நேர்காணல்லாம் போகும்போது இப்போது ஒரு முறை இதை அட்டம் பண்ணவங்க அதில் தேர்ச்சி பெறலை அப்படின்னும் போது அவங்களுக்கான மறுபடியும் வாய்ப்புகள் அப்படின்னா எவ்வளோ காலம் வரைக்கும் மீண்டும் முயற்சி செய்யலாம்? இந்த தேர்வை பொறுத்தளவில் 21 வயது முடிந்த ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்த எல்லாருமே இந்த தேர்வை எழுதலாம். வயது உச்சவரம்பு அப்படின்னா கம்யூனிட்டி பொறுத்து மாறுபடுது. இப்போது ஜென்ரல் கேட்டகரிஸ் அப்படின்னா ஒரு 32 வயது வரைக்கும் எழுதலாம். எத்தனை முறை எழுதலாம்னா ஒரு 6 முறை எழுதலாம். ஓபிசி அதாவது எம்பிசி அண்ட் பிசின்னு தமிழகத்தில் சொல்லக்கூடிய அவங்க வந்து ஓபிசின்னு சொல்லுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸில். அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 35 வயது வரைக்கும் எழுதலாம். கிட்டத்தட்ட இல்லை 35 வயது வரைக்கும் எழுதலாம். முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 9 முறை வந்து நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். 9 முறை அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து 37 வயது வரைக்கும் வயது உச்சவரம்பு. 37 வயது வரைக்கும் 21 வயதிலிருந்து 37 வயது வரைக்கும் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த தேர்வு எழுதலாம். ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது. பெண்களுக்கு அதே போல் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. அதர் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 rupees மட்டும்தான் வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு அப்ரோச் தான் இதுக்கு. வந்து upsconline.gov.in அதில் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஏஜ், எலிஜிபிலிட்டி, உங்களுடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இப்படி எல்லா தகவலுக்குமே இன்றைக்கி upsc.gov.inல வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. இப்போது இந்த குடிமைப்பணி அப்படிங்கிறது இந்த அரசு போட்டித் தேர்வுகள் அப்படின்னு வரும்போது இதில் பல பிரிவுகள் இருக்குது. இப்போது ஐஏஎஸ் கனவோடு ஒருத்தருங்க போகிறாங்க அப்படின்னா அதில் 2-3 முறை தேர்ச்சி பெற முடியல அப்படின்னும் போது இந்த இடத்தையே விட்டுட்டு வேறு ஒரு பணி சார்ந்து போகிறாங்க. ஸோ இப்போது இதில் என்ன மாதிரியான அரசு பணிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் அவங்க வந்து முயற்சி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது போட்டித் தேர்வுகள்? அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இஸ் மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவோம். எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் மிக ஒரு உயர்ந்த ஒரு போட்டித் தேர்வு என்னென்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்த தேர்வுக்கு தயாரான எந்த ஒரு மாணவரும் வாழ்க்கையில் தோற்றதாக இல்லை. உண்மையிலே சின்சியராக படிச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு ஏதேனும் ஒரு அரசு பணி வந்து நிச்சயமாக கிடைக்கும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்டேஜில் மிஸ் ஆனாலும் அகைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அது ஒரு பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே போல் வந்து இந்த தேர்வில் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 24 பணிகள் இருக்குது. இந்த 24 பணிகளுக்கு தயாராகிறது ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் தான். ஆனால் ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஸ்கில் டெவலப் ஆகிடுது, ஜென்ரல் நாலேஜ் ஸ்கில் டெவலப் ஆகிடுது, கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகிடுது. இந்த 3 ஸ்கில்லை வச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம், குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம், ஐபிபிஎஸ் எழுதலாம், எஸ்எஸ்சி எழுதலாம், ஆர்ஆர்பி எழுதலாம், யூஎஸ்ஆர்பி எழுதலாம், நெட் எழுதலாம், ஸ்லெட் எழுதலாம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் யூனிக்காக தெரிவாங்க. நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். சின்சியராக படித்தாவே ஏதாவது ஒரு அரசு வேலைன்றது கண்டிப்பாக கிடைக்கும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து டெப்டி கலெக்டராகவும் டிஎஸ்பியாகவும் இன்றைக்கி எத்தனையோ மாணவர்கள் வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு மாணவர்கிட்டையும் நீங்கள் வந்து போட்டித் தேர்வில் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னா, நான் சிவில் சர்வீஸ்க்கு படித்தேன், பட் 1 or 2 times தான் ட்ரை பண்ணேன், பட் இப்போ வந்து எனக்கு ஐபிபிஎஸ் கிடச்சிருச்சு, எனக்கு டிஎன்பிஎஸ் கிடச்சிருச்சு, எஸ்எஸ்சி கிடச்சிட்டுவாங்க. இப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு 500 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அது 500 மாணவர்கள் ஒரு 50 மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறலாம்.
மீதி இருக்கக்கூடிய 400-450 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதையாவது ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றுட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபில் வந்து அவங்க ரீச் ஆகிடுவாங்க. ஸோ நிச்சயமாக ஓராண்டு திட்டமிட்ட கடுமையான ஒரு உழைப்பு, விடாமுயற்சி, ஸோ அந்த ஸ்டடி பிளான், ஸ்ட்ராட்டஜிஸ், இதுதான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப முக்கியம் மேடம். ஸோ ஏதாவது ஒரு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அரசு குடிமைப்பணி அப்படின்னு வரும்போது இது எவ்வளோ ஒரு கௌரவமான பொறுப்பு வாய்ந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணி. இதோட சிறப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம். இதற்கான ஒரு தேர்வுகள் அப்படின்னு வரும்போது ஆல் இண்டியா லெவலில் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு தேர்வுகள் நம்மளுடைய முறையில், இந்திய முறையில் இருக்குது. இதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு வருடம் முன்னாடியே நம்ம ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த பயிற்சிகள் மூலமாக அவங்களோட வாழ்க்கைக்கு உண்டான எவ்வளோ நல்ல விஷயங்களை இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் எத்தனை முறை நம்ம முயற்சி செய்யலாம்? இது சார்ந்த மற்ற அலைடு தேர்வுகள் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் இங்கே பாசிபிளாக இருக்குது? இதில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி தங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சித்தர்களை பற்றி பல்வேறு நூல்கள் தமிழில் வந்திருக்கின்றன. சித்தர் இலக்கியம் என்பதே ஒரு தனி வகை பிரிவு என்று கூட சொல்லலாம். புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றுகிற இளமதி ஜானகிராமன் அவர்கள் சித்தர் இலக்கியம் என்று ஒரு நூலை தந்திருக்கிறார். அவை அனைத்தும் சித்தர் பாடல்களை அடிப்படையாக கொண்ட கட்டுரைகள். பல்வேறு விதமான கட்டுரைகள் இருக்கின்றன. சித்தர்கள் ஒரு பார்வை என்பதில் தொடங்கி சித்தர்களின் சமூக பார்வை வரையில் பலவற்றையும் பேராசிரியர் அதில் பதிவு செய்திருக்கிறார். சித்தம்போக்கு சிவம்போக்கு என்பார்கள். எது பற்றியும் கவலைப்படாதவர்கள், தன் போக்கிலே போகிறவர்கள். ஆனால் அவர்கள் சமூக பார்வை உடையவர்கள். இந்த சமூகத்தினுடைய அழுக்குகளை எதிர்த்தவர்கள், சமூகத்தினுடைய மேன்மைக்காக பாடியவர்கள் என்பதுதான் அதற்கு உள்ளே இருக்கிற செய்தி. சித்தர்களினுடைய எல்லா கருத்துகளும் ஏற்புடையனவா என்றால் எப்போதும் எந்த காலத்திலும் எல்லா இலக்கியத்திலும் இருக்கிற எல்லா கருத்துகளும் எல்லோருக்கும் ஏற்புடையனவாக இருக்காது, இருக்க முடியாது, இருக்க வேண்டியதும் இல்லை. பெரும்பான்மையாக சமூகத்திற்கு உதவுகிற, சமூக மேம்பாட்டிற்கு பயன்படுகிற கருத்துகள் சித்தர்களிடத்திலே இருக்கின்றன. அவர்கள் மதத்தை எதிர்த்தவர்களா என்றால் எதிராக மதத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. மதத்திற்குள் மூழ்கி கிடந்தவர்களா என்றால் அப்படியும் இல்லை என்பதுதான் உண்மை. மதத்திற்கு வெளியே நின்று மதத்தை பார்த்தவர்கள், மதத்தை புறக்கணித்தவர்கள் அல்ல, கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். ஆனால் சாதி மத சடங்குகளை புறக்கணித்தவர்கள். சித்தர்கள் என்றால் யார் என்பதற்கு எழுத்தாளர் மூவா தொடங்கி பலரும் சொல்லியிருக்கிற மேற்கோள்களை பேராசிரியர் இளமதி அவர்கள் தன்னுடைய நூலில் தொகுத்து தந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு விளக்கம் அல்லது ஒரு வரையறை மிக பொருத்தமாக இருக்கிறது. யார் சித்தர்கள் என்று கேட்டால் மறைந்த தமிழ் அறிஞர் காத்தா திருநாவுக்கரசு அவர்கள் மிகச் சுருக்கமாக 4 வரிகளில் சொல்கிறார். சமய உண்மைகளின் மீது சமய சடங்குகள் படிந்து கிடக்கின்றன. இன்றைய சமூகத்தில் சமய உண்மைகளின் மீது சமய சடங்குகள் படிந்து கிடக்கின்றன. அந்த சமய உண்மைகளின் மீது இருக்கிற மாசுகளை அகற்றி உண்மையை வெளிக்கொணர முயற்சிக்கிறவர்கள்தான் சித்தர்கள். இதனை விட சுருக்கமாய் அழுத்தமாய் வரையறை செய்துவிட முடியாது என்றுதான் தோன்றுகிறது. சமயம் என்றால் உயர்ந்த நோக்கங்களை உடையதாக எல்லா சமயங்களும் இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் மேலே இருக்கிற சடங்குகள் என்னும் தூசிகளால் மறைக்கப்பட்டு விட்டன. தொடங்கும்போது அதனுடைய நோக்கம் உயர்ந்ததாக இருந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அந்த சமய உண்மைகளை விட சடங்குகளுக்குத்தான் மக்கள் கூடுதலாக முதன்மை கொடுத்தார்கள் என்பது உண்மை. அதனால் சமய உண்மைகள் தெரியாமலேயே போய்விட்டன. மேலே இருக்கிற தூசியை விலக்கி உண்மையை காட்ட வந்தவர்கள் சித்தர் என்கிறார் பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்கள். அந்த மேற்கோளிலிருந்து தொடங்கி எப்படி சித்தர்கள் சமூக பார்வையுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த நூல் விளக்குகிறது. 2 கோணங்களில் அவர் சொல்லியிருப்பது மிக பொருத்தமாகவும் ஆழமாகவும் இருக்கிறது. ஒரு கோணம் சித்தர் பாடல்களில் புலனாகும் சமூகம். 2வது கோணம் சித்தர் பாடல்களில் உருவாகும் சமூகம்.
இருக்கிற சமூகத்தை காட்டுவது என்பது ஒன்று, புதிய சமூகத்தை படைப்பது என்பது மற்றொன்று. சித்தர் பாடல்களின் மூலம் நமக்கு ஒரு சமூகம் தெரிகிறது, சித்தர் பாடல்களின் மூலம் இன்னொரு சமூகம் உருவாகிறது என்று மிக தெளிவாக 2 கோணங்களை வகுத்து கொண்டு எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஒரு சமூகம் நமக்கு புலனாகிறது, எந்தெந்த பாடல் வரிகளிலேயெல்லாம் புதிய சமூகம் உருவாகிறது என்பதை அவர் காட்டுகிறார். ஒரு நல்ல இலக்கியம் அப்படித்தான் இருக்கும். ஒரு நல்ல இலக்கியம் இருப்பதையும் எடுத்து காட்டும், இருப்பதை மேலும் துலங்கச் செய்யும். இருப்பதை அப்படியே காட்டிவிட்டு விலகி கொள்வது நல்ல இலக்கியத்திற்கான அறிகுறி என்று சொல்ல முடியாது. அதனை மேம்படச் செய்வதும் இலக்கியத்தின் நோக்கம்தான். எதனை சித்தர்கள் எடுத்து காட்டுகிறார்கள்? சமூகத்தின் அழுக்குகளில் குறிப்பாக சாதியை குறிவைத்து சித்தர்கள் தாக்குகிறார்கள். அவர்கள் கருத்துகளிலே உடன்பாடு இல்லாத இடங்களும் உண்டு என்று நான் சொன்னேன். அதற்கு ஒன்றை நாம் எடுத்து காட்ட வேண்டுமானால், 1000 கோடி புண்ணியம் செய்தவர்கள்தான் ஆண்களாய் பிறக்க முடியும் என்று ஒரு பாடல் வரி வருகிறதே, அதை பேராசிரியரும் எடுத்து காட்டுகிறார். அப்படியானால் பெண்கள் பாவம் செய்தவர்களா? அப்படித்தான் மத நம்பிக்கைகள் பொதுவாக இருக்கின்றன. 1000 கோடி நன்மைகள் செய்தால் ஆணாய் பிறக்கலாம் என்பது போல இருக்கிற கருத்துகளில் நமக்கு உடன்பாடில்லை என்றாலும், இந்த சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அழுக்கு சாதிதான் என்பதை முடிவு செய்து அவர்கள் அதனை குறிப்பாக தாக்கி பல சித்தர்களும் எழுதியிருக்கிறார்கள். தொல்லுலகில் நாற்சாதி அநேகம் சாதி, தொகுத்தவர்கள் அவரவரின் பிழைப்புக்காக என்று ஒரு சித்தர் பாடுகிறார். இந்த வரிகளை கவனித்து பார்த்தால் ஒரு சமூக வரலாறு இதற்குள் அடங்கியிருப்பதை நம்மால் உணர முடியும். இந்த உலகத்தில் நாற்சாதி அநேகம் சாதி தொடங்கும்போது 4 அவர் தொடங்குகிறார், பிறகு அநேகம் சாதி என்கிறார். இந்த 4 எது என்பதை நாம் அறிவோம். அதற்கு அப்போது வருணம் என்று பெயர். 4 வருணங்களாக இருந்து பிறகு அவை சாதிகளாக வளர்ந்து உச்சாதிகளாகி கிளைச்சாதிகளாகி இன்றைக்கு இந்தியாவில் ஏறத்தாழ 6000 சாதிகள் இருக்கின்றன. இந்த 6000 சாதிகளுக்கு மூலம் அந்த 4 வருணங்கள் தான் பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்கிற அந்த 4 வருணங்களிலிருந்து தொடங்கி அதைத்தான் இந்த சித்தர் சொல்கிறார், தொல்லுலகில் நாற்சாதி பிறகு அநேகம் சாதி, தொகுத்தவர்கள் அவரவர்களின் பிழைப்புக்காக தொகுத்தார்கள் என்று சொல்கிற அளவுக்கு மிக கடுமையாக சாதியை பற்றி எழுதியிருக்கிற வரிகள் இருக்கின்றன. சாதி பேதம் ஓதுவது என்ன தன்மை என்று கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு சித்தர் மிக கடுமையாக சொல்லுகிறார், சாதி பேதத்தில் தீ மூட்டுவோம் என்கிறார். இதுதான் அந்த சித்தர் பாடல்களின் உச்சம் என்று சொல்ல வேண்டும். சாதி பேதத்தில் தீ மூட்டுவோம், இந்த சாதிகளை வைத்து கொளுத்துவோம் என்கிற அளவுக்கு சித்தர்கள் இந்த சாதிகளை பார்த்து கோபம் கொண்டார்கள். என்ன காரணம் என்றால், சாதிகள் மனிதனை பேதம் பிரிக்கின்றன, மேல்கீழாக்குகின்றன. பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் என்னதான் அறிவாளியாக தகுதியுடையவனாக இருந்தாலும் அவனுடைய வெறும் பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை மேலென்றும் இன்னொருவனை கீழென்றும் இந்த சாதிகள் சொல்கின்றன. இந்த சாதிகளுக்கு துணை நிற்பவை எவை? சாத்திரங்கள் துணை நிற்கின்றன. அதை ஒரு சித்தர் கேட்டார். இதற்கு முன்னால் இன்னொரு சித்தரின் வரியை சொல்ல வேண்டுமென்றால், சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்றார். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால் எப்படி வாழ வேண்டும்? சாதி இல்லாமல் வாழ வேண்டும். சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்றார் பத்ரகிரியாரினுடைய பாட்டு வரி. இதையும் தாண்டி இந்த சடங்குகளை பற்றி சொல்லுகிற போது ஒருவர் கேலியாக சொன்னார், இந்த சாத்திரங்களையெல்லாம் ஓதுகிற சட்டநாத பட்டரே, வேற்பிறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமா என்று கேட்டார். இந்த வேதங்களையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற சட்டநாத பட்டரே, நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு காலத்தில் வயது மூப்பு வந்து வியர்ப்பு இறைப்பு, ஒரு இறைப்பும் மூச்சு இறைப்பும் வந்து தள்ளாமை வருகிற போது இந்த வேதம் வந்து உதவுமா என்று கேட்டார். எனவே இப்படி சாதியை சாத்திரங்களை கடுமையாக சாடியவர்கள்தான் சித்தர்கள். சித்தர்களின் சமூக பார்வை இப்படித்தான் அமைந்திருக்கிறது என்பதை பேராசிரியர் இளமதி ஜானகிராமன் அவர்கள் தன் நூலில் எடுத்து காட்டியிருக்கிறார். தற்போது அனைவருமே இணையதளத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதில் வணிகமும் ஒன்று.
வணிகத்தில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி தற்போது தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு வாரமும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும் அந்த தொழிலுக்கு தேவையான என்னென்ன அப்ரூவல்ஸு, எப்படி பணம் வாங்கலாம், எப்படி ஒரு முதலீடு வாங்கலாம், கடன் எப்படி வாங்கலாம், எப்படி அபிவிருத்தி பண்ணணும், பிரச்சனைகள் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், புதுசாக என்ன தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ அதில் நிறையா விஷயங்கள் என்னென்ன ரிஸ்க்கெலாம் நமக்கு ஒரு இன்வெஸ்டராக நம்ம போகும்போது நமக்கு என்னென்ன ரிஸ்க் வரும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஷேர்னா என்ன அப்படிங்கிறதையும் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். மெயினாக நம்மளோட நிகழ்ச்சியில் கவர் பண்ணுறது தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள், அதில் ஃபைனான்ஸ் முக்கியமாக. ஸோ அதில் இப்போ தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இப்போ போன வாரத்துலேருந்து நான் சொல்கிற விஷயம் ஒரு சில புக்கிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா இந்த புக்கை எல்லோரும் படிக்க முடியாமல் நிலைமையில் இருக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை புரியாமல் இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறது வெறும் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் தான். கண்டிப்பாக இதை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் கிடைக்கும். ஸோ நான் அதில் சொன்னது ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்லேருந்து என்னென்ன நம்ம பண்ணணும். அதாவது ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய பிஸ்னஸை பண்ணுறதுக்கு பதிலாக, காம்படிஷன் இருக்குங்கிறத பயப்படுறதுக்கு பதிலாக, நம்ம காம்படிஷனே இல்லாத, அதை பற்றி கவலையே இல்லாதன்னு சொல்லக்கூடாது, காம்படிஷன் இருந்ததுனாலும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கணும். அது தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் 5 வழிகள் இருக்குது. அந்த 5 வழிகளில் தான் ஒன்று நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்குது, நம்ம ஆரம்பிக்க போகிற கம்பெனிக்கோ இல்லை நம்ம நடத்துகிற கம்பெனிக்கோ என்னென்ன காம்படிட்டர் இருக்குது, அதில் நம்ம இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கோம், இன்னிலேருந்து 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம். அதுக்கு செகண்ட் பாயிண்ட் நம்மளோட ப்ராடக்டோட ப்ரைஸிங் எப்படி இருக்குது, கஸ்டமர் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பார்கெயின் பண்ணுற அளவுக்கு காம்படிஷன் இருக்குது. ஏன்னா அதிகப்படியான காம்படிஷன் இருக்கும்போது கஸ்டமரோட பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க டிமாண்டு குறைச்சி கேட்பாங்க. அது அந்த ரெண்டாவது ரிஸ்க்கு. மூணாவது ரிஸ்க் எவ்வளவு பேர் புதுசாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 பேராமீட்டர் நீங்கள் பார்க்கும்போது, முதல் பாயிண்ட்டு நான் சொன்னது காம்படிஷனோட கரண்ட் நிலைமை. ரெண்டாவது ஒரு வாங்கக்கூடிய கன்சூமர் வாங்கக்கூடிய கஸ்டமரோட பார்கெனிங் பவர் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. எவ்வளோ நிறைய நம்பர் இருந்தாங்கன்னா, நிறைய பேர் ஒரே பிஸ்னஸை பண்ணும்போது கஸ்டமரோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது நான் சொன்ன மாதிரி புதுசாக எத்தனை பேர் இந்த பிஸ்னஸில் வர்றாங்க, எவ்வளோ பேர் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி 10 பேர் ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்னொரு 100 பேர் வருவாங்க. ஸோ நம்மளோட காம்படிஷனுக்குள்ளேயே தான் நம்ம தெளிச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஆன்சிலரி ப்ராடக்ட் ப்ரைஸிங். இப்போ நம்ம ஒரு ஐட்டம் ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ஒரு அதேமாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மெக்டொனால்ட்ஸ் மாதிரி ஒரு பர்கர் ஒன்று மேனுஃபேக்சரிங் கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. அந்த ப்ராடக்ட் இல்லைனாலும் அதே மாதிரி சிமிலராக டேஸ்ட் இருக்கக்கூடிய வேறு எந்த ப்ராடக்ட்டு இதை விட காம்படிஷனாக ஓடுதுங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கணும். ஏன்னா சமயத்தில் இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டு இதே மாதிரி பெனிஃபிட் கிடைக்கக்கூடியதோ இல்லை நல்லா இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட்டு இதை விட 50 மடங்கு குறைச்சலாக கிடச்சிதுன்னா இதுக்கு பேர் ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை சார்ந்த இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை 50% குறைச்சலாக கிடைக்கும்போது அதில் நிறைய பேர் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் டிஃபன் ஹோட்டல் கடையெல்லாம் இருக்கிற மாதிரியே இப்போ இந்த வடப்பாவுன்னு சொல்லக்கூடிய கடைகள்லாம் இருக்குது. சடனாக அவசரத்துக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான இந்த இதில் ஹெவி கூட்டமோ ஹெவியான ரஷ்ஷோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது அதுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான கொஞ்சம் கஸ்டமரோட திங்கிங் அப்படி இருக்கும். ஸோ இது 4வது ரிஸ்க்கு. அதுமாதிரி 5வது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது எவ்வளோ நாள் ஆகுது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. இதை லைசன்ஸு அப்ரூவல், கவர்மெண்ட் அப்ரூவல், நிறைய விஷயத்தை பண்ணி ரொம்ப நாள் ஆக போகுதுன்னா அதுக்குள்ளே நம்மளோட காம்படிஷன் நம்மளை எடுத்துகிட்டு நமக்கு முன்னாடி போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சமயத்தில் நடத்த முடியாமல் சூழ்நிலை போச்சுன்னா அதுலேருந்து எக்ஸிட் வர முடியுமா, எக்ஸிட் ஆகி வெளியில் வர முடியுமான்னு பார்க்கணும். இது முக்கியமான விஷயம். நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். எல்லோரும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒவ்வொருத்தரும் அதுக்கு உண்டான பண தேவைகளை பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய நாலேஜ் இருக்குது. இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறோம், கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுனால நினைக்கிறான். இதில் எக்ஸிட்டு என்றைக்கு நம்மளால் இதை க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியும். ஏன் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேசுகிறேன்னா, இன்கேஸ் அப்படி நடந்ததுனாலும் நம்ம உடனடியாக வெளில வர மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கார் நிறுவனம் மூடிட்டாங்க. அந்த மூடினாலுமே
அவங்க ஏற்கனவே சப்ளை பண்ணியிருக்கிற காரோட ஐட்டத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு இன்னொரு 20 வருஷத்துக்கு அவங்க நடத்தியே ஆகணும். அப்போ தான் அதுலேருந்து எக்ஸிட் ஆகி வெளில வர முடியும். இல்லை எல்லோரும் ஆளுக்காளு கேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகும்போது எக்ஸிட் பண்ண முடியாது உடனடியாக. ஸோ உங்களோட பிஸ்னஸ் மாடல் இந்த 5த்துக்குள்ளேயும் கவர் பண்ணி வரணும். அதே மாதிரி வந்து உங்களோட நீங்கள் இது வந்து ரெட் ஓஷன். இப்போ இருக்கிறது நான் பேசினது எல்லாமே ரெட் ஓஷன் சொல்லக்கூடியது. இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி இதுக்குண்டான சொல்யூஷனை நீங்கள் போகும்போது ஒரு தெளிவான நீருக்குள்ளே போய் ஒரு பிஸ்னஸ், அதாவது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு திங்க் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதில் நீங்கள் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது காம்படிஷன் குறைச்சலாக இருக்கணும். காம்படிஷன் அதிகமாக வந்ததுனாலும் அதை நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு உங்களோடதில் பொட்டென்ஷியல் இருக்கணும். உங்களோட பிஸ்னஸ் வந்து தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். காம்படிட்டர் ப்ரைஸிங்கிறது இன்னும் இப்போ யார் வந்தாலுமே அவங்க ரெடியாக ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு ஆகிறதுக்கு தயாராக இருக்கணும். 3வது, உங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களோட சப்ளையர் வந்து நிறைய பேர் இருக்கணும். வெறும் லிமிட்டட் சப்ளையராக இருந்தால் அவங்க உங்களோட ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அது பார்க்கணும். 5வது, என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இந்த 5 பெராமீட்டரையும் நீங்கள் பார்த்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இது என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடியது வந்து ஏற்கனவே ஒரு தீர்மானம் பண்ணி இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு நீங்கள் போகும்போது உங்களோட பிஸ்னஸ் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்றைக்கி டேட்டில் வந்து எல்லா இடத்துலையும் இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பேசுகிறதுக்கு காரணம் வந்து இதில் நிறைய பேர் இந்த இதை ஃபாலோ பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க. இன்க்ளூடிங் வந்து ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்து அது சர்க்கஸுங்கிறது இப்போ டேட்டில் கிடையவே கிடையாது. ஏன்னா அனிமல்ஸை வச்சு பண்ண முடியாது, ஆள் கிடையாது, முக்கியமான ஸ்டாரை வச்சு பண்ணணும். இவ்வளோ கஷ்டம் நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி 20 வருஷமாக கிட்டத்தட்ட 150-200 பிளேசஸில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கம்பெனி நல்லா நடத்திக்கிட்டு இருக்குது, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் அவங்க எவ்வளோ காம்படிஷன் வந்தாலும் அதை பற்றி கவலை பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அந்தளவுக்கு அந்த பிஸ்னஸில் நான் சொன்ன 5 விஷயங்களையும் 5 வருஷத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை முன்னாடியே பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 5 விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எகெயின் நம்ம மற்றவங்களை விட என்ன குவாலிட்டி கொடுக்குறோம், நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்கிறோம், அதை மற்றவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், புதுசாக யார் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு வந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப நம்மளை டிமாண்ட் பண்ணக்கூடிய ஐட்டமாக இருக்கக்கூடாது. லைக் அனிமல்ஸோ இந்த பிஸ்னஸை சர்க்கஸ் பிஸ்னஸை வச்சு பார்க்கும்போது அவங்கள வந்து என்ன பாதிச்சுன்னா அங்கே வச்சுருக்கிற விலங்குகளும் அங்கே வச்சுருந்த ஹை காஸ்ட் ஸ்டார்ஸும் தான் அவங்களோட அதிகப்படியான பல செலவு காரணமாக இருந்தது. ஸோ இந்த விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி சரி பண்ணினதுனால இப்போ வேர்ல்டுலேயே வந்து நம்பர் 1 நிலைமைக்கு அவங்களோட பிஸ்னஸ்ஸு மேலே வந்திருக்கிறாங்க. இது வந்து சாதாரண கம்பெனியாக இருந்தாலும் இது பொருந்தும், பெரிய கம்பெனியாக இருந்தாலும் பொருந்தும். விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட தகுதிக்கேற்ப அவங்கவுங்களோட வெலாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளமும் இருக்கும், பணமும் இருக்கும், அதுக்கு உண்டான சொல்யூஷனும் இருக்கும். ஸோ இதில் பணக்காரங்க ஏழைங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே விஷயம் ஒன்று தான். அவங்கவுங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே வரும். ஸோ இதை பற்றி இன்னும் மேலே ஒரு 1 or 2 புக்ஸ் ஐட்டங்களை பற்றி நான் மேலும் வர வாரங்களில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அவை பயனுள்ளதாக இருந்தது போல் அவர்களின் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இன்றைக்கி நம்ம கற்றலும் கற்பித்தலும் பகுதியில் ஒரு வித்தியாசமான தலைப்பில் சில புதிய தகவல்கள் பார்க்க போகிறோம். ஃபோர்ப்ஸ் மேகசின் அப்படி, அதாவது ஃபோர்ப்ஸுங்கிற ஒரு இதழ் அமெரிக்காவில் வந்துட்டுருக்கு. அந்த இதழ் வந்து 2017ஆம் ஆண்டின், அதாவது சென்ற ஆண்டின் அதிகாரமிக்க, இன்னும் சொல்லப்போனால் பலம் வாய்ந்த 100 பெண்மணிகள் யார், ஆளுமை மிக்க 100 பெண்மணிகள் யார் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆளுமை மிக்க 100 பெண்மணிகள், உலகத்திலேயே ஆளுமை மிக்க 100 பெண்மணிகள், அவங்களில் ஒரு 5 பேரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் இடத்துல இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டு பெண் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் அப்படின்னு பேர். இவங்க தான் உலகின் மிக ஆளுமை மிகுந்த பெண்மணி. அப்படி என்ன சாதிச்சிருக்காங்க, உலக அளவில் பட்டியலில் முதல் இடத்துல இடம்பெறக்கூடிய அளவிற்கு என்ன சாதனை புரிந்திருக்கிறார், இவங்களுடைய பின்னணியை கொஞ்சம் பார்க்கணும். ஏஞ்சலாவுடைய பின்னணியை கொஞ்சம் பார்க்கணும். 64 வயது மிக்க பெண்மணி இவங்க வந்து நிறைய படித்தவங்க,
அதாவது பிஹெச்டி வரை படித்தவங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் முனைவர் பட்டம் பெற்றவங்க, அடுத்து 3 ஆண்டுகள் ரிசர்ச் சயின்டிஸ்டாக விஞ்ஞானியாக பணியாற்றியிருக்காங்க. ஆக மெத்த படித்தவர், மிகுந்த அறிவுடையவர். இப்போ இவர் 1990 அரசியலுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறாங்க. 1990 அரசியலுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறாங்க. 91 தேர்தலில் போட்டிக்கிட்டு எம்பியாக வெற்றி பெறாங்க. பாருங்கள் எவ்வளோ சுலபமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். 1991 இன்றைய தேதி வரை அவங்க தான் எம்பியாகவே தொடர்ந்து இருந்துகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு டிக்டேட்டிவ் பர்சனாலிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது அயன் லேடி ஆஃப் ஜெர்மனி அப்படின்றாங்க. ஜெர்மனியினுடைய இரும்பு பெண்மணி, போல்டாக முடிவெடுக்கக்கூடியவங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 2000ஆவது ஆண்டில் அவங்க வந்து அந்த கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் அந்த அமைப்பினுடைய அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக வர்றாங்க. 2005 ஜெர்மன் நாட்டினுடைய அதிபராக பொறுப்பேற்கிறாங்க. அதாவது ஜெர்மன் நாட்டு வரலாற்றிலேயே அதிபராக பொறுப்பேற்கக்கூடிய முதல் பெண்மணி அவங்க தான். அங்கே வந்து சான்சலர் அப்படின்றாங்க. நம்ம ஊரில் பிரசிடென்ட்ன்றோம், பிரைம் மினிஸ்டர்ன்றோம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அங்கே வந்து சான்சலர் அந்த பதவி பேர். ஜெர்மனி நாட்டு அதிபர்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். 2005 பதவியேற்கிறாங்க. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியெல்லாம் சரி செய்கிறாங்க. இவங்களுடைய திறமையை பார்த்துட்டு 2007 யூரோப்பியன் யூனியன், அதாவது ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கான தலைவர் பதவியும், அந்த அமைப்புக்கான ஐரோப்பிய நாடுகள் அமைப்புக்கான தலைவர் பதவியும் இவங்ககிட்டே வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஐரோப்பிய நாடுகளில் நடந்துட்டு இருந்தது. இந்த பொருளாதாரம் சீர்குலைத்தல், இந்த கரன்சி, அதாவது நாணயத்தை வந்து ஒருமைப்படுத்துதல், எல்லா நாணயங்களையும் ஒரே நாணயமாக மாற்றுறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் இவங்க திறமையான முடிவுகள் எடுத்து கையாண்டனால இவங்களுக்கு உலகம் முழுவதும் நல்ல பேர். ஏஞ்சலா மெர்க்கலுக்கு இவங்களுடைய ஆட்சி முழுவதும் கூட்டாட்சி தான், தனிப்பெரும்பான்மை ஆட்சி கிடையாது, கூட்டாட்சி தான். அதனால் கூட்டணி கட்சிகளையும் அனுசரித்து போய் அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய என்னென்ன திறன்கள் இருக்கோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி ஒரு கட்டுக்கோப்பாக அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். கிழக்கு ஜெர்மனியிலிருந்து வந்த ஒரு கிழக்கு ஜெர்மனியிலிருந்து முதன்முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி இவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பிய நாடுகள்லேயே இவ்வளவு ஆண்டுகள் 2005 இன்றைக்கி தேதி வர 2018 வரை ஏறக்குறைய 13-14 ஆண்டுகள் அதிபராக பதவி வகித்து வரக்கூடிய ஒரே பெண்மணி தான். ஐரோப்பிய நாடுகளே இவ்வளோ நீண்ட நாட்கள் அதிபராக பதவி வகித்து வரக்கூடியவர் யாருமே கிடையாதான். அந்தளவுக்கு பெருமை மிக்கவர் ஏஞ்சலா மெர்க்கல். ஏஞ்சலா மெர்க்கல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எ லேடி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றாங்க. நிறைய சுதந்திரங்கள் கொடுக்கக்கூடியவர், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடியவங்க, புதிய புதிய மனிதர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடியவங்க, புதிய சித்தாந்தங்களை பரீட்சாத்த முயற்சியில் செய்து பார்க்கக்கூடியவங்க, ஒரு சுதந்திரமிக்க பெண்மணி, ஒரு இரும்பு பெண்மணி, எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கக்கூடிய பெண்மணி. அதனால தான் இன்றைக்கு வந்து ஆளுமை மிகுந்த பெண்மணியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவங்க முதல்ல இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடியவங்க யார்? தெரசா மே. தெரசா மே இந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் யூகேயினுடைய பிரைம் மினிஸ்டர், இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர். இங்கிலாந்து நாட்டில் ஏற்கனவே மார்கரெட் தாட்சர் முதல் பெண்மணியாக பிரதமராக வந்திருக்காங்க. இவங்க 2வது பெண்மணி. இவங்களுடைய வயது 62. இவங்க பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு 20 ஆண்டுகள் தொடர்ந்து நிதித்துறையில் பணியாற்றியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இது மாதிரி இந்த அசோசியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், இது மாதிரிலாம் நிறைய 20 ஆண்டுகள் நிதித்துறையில் பழுத்த அனுபவம் வாய்ந்தவங்க. இவங்களும் 1990ஆம் ஆண்டு அரசியலுக்குள்ளே வர்றாங்க. 92 ஒரு தேர்தலில் நிற்கிறாங்க, 94 ஒரு தேர்தலில் நிற்கிறாங்க. 2 தேர்தலையும் படுதோல்வி அடைகிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் ஆரம்ப காலத்தில் 2 தேர்தல்களில் படுதோல்வி அடைந்தவர். அப்புறம் 1996 தான் அவங்க வந்து வெற்றி பெறாங்க, எம்பியாக வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறமும் உடனே பதவியெல்லாம் தேடி வந்துடலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அரசியலில் முன்னேறாங்க. 2016 வரை பொறுத்திருக்காங்க. 2010 தான் அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்குது. அப்புறம் 2016 அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. டேவிட் காமரூன் அப்போதைய பிரதமராக இருந்தவர் சில காரணங்களுக்காக பதவி விலக நேர்ந்தபோது அடுத்த பிரதமர் யார், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுது. அப்போ எல்லா எம்பிக்களும் ஒன்றா சேர்ந்து, பெரும்பான்மையான எம்பிக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தான் இவங்க. அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்ததால் அந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்றவர் தெரசா மே. 2016ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பிரதமராக இருக்காங்க. இவங்களும் ஏஞ்சலா மாதிரி மிகப்பெரிய சவால்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க. அந்த கட்சியினுடைய பாலிசி என்னென்னா, ஐரோப்பிய யூனியனில் இங்கிலாந்தும் அங்கம் வகிக்க வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய கொள்கை. ஆனால்
இப்படி ஒரு பெரிய முடிவு எடுக்கிறப்ப, பொதுமக்களுடைய ஓட்டுக்கு விட்டப்ப 52% மக்கள் இந்த முடிவுக்கு எதிராக இருந்து நம்ம ஐரோப்பிய யூனியன்லேருந்து இங்கிலாந்து வெளியேறணும் அப்படிங்கிற முடிவை கொடுத்தோன்னே அப்புறம் கட்சிக்காரங்கிட்டலாம் பேசி கொள்கையை சற்று மாற்றி பிஆர் எக்ஸிட் அப்படின்ற ஒரு தத்துவத்தை முன்மொழிந்து ஐரோப்பிய யூனியன்லேருந்து இங்கிலாந்து வெளிவர செய்வது அப்படின்ற ஒரு பெரிய முடிவை, ரொம்ப ஒரு கட்சிக்கு கொள்கைக்கு சற்று மாற்றான முடிவை எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும் இல்லையா? அந்த ஆளுமை தெரசா மே இடத்துல இருந்தது. அந்த ஆளுமையின் காரணமாக இன்றைக்கு உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய ஆளுமையாக, பெண் ஆளுமையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தெரசா மே. உண்மையிலேயே நிறைய இவங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப போல்டான டெசிஷன் எடுக்கக்கூடியவங்க. அதுவும் இங்கிலாந்து மாதிரியான ஒரு நாட்டில் எல்லாவற்றுக்கும் விவாதங்கள் இருக்கும். எல்லா விஷயங்களுமே சபைக்கு சென்று விவாதம் புரிந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில், ஒரு அறிவாளிகள் மிகுந்த ஒரு நாட்டிலிருந்து அவர்களெல்லாம் ஆளுமை செய்யணும்னா உண்மையிலே அதுக்கு பெரிய திறன் வேணும். அடுத்து 3வது பெண்மணி பார்த்திங்கன்னா மெலிண்டா கேட்ஸ், அதாவது பில்கேட்ஸுடைய மனைவி. இவங்க பெரிய சாதனை புரிஞ்சிருக்காங்களா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனால் உலகத்தினுடைய மிக பணக்கார பெண்மணி, சமூக சேவையில் தீவிர ஆர்வம் கொண்டவர், மைக்ரோசாஃப்ட்டில் நிறைய நாள் ஒர்க் பண்ணவர், ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணவங்க. 1994 இவங்களுக்கு திருமணம் ஆச்சு. பில்கேட்ஸ் இவங்களை பார்க்குறாரு. பார்த்தோன்னே நம்ம கம்பெனியில் இப்படி ஒரு எம்ப்ளாயியா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். 1964 பிறந்தவங்க, 94 30 வயசில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்புறம் நீ வேலைக்கே போவேணாமா அப்படின்னு நம்ம ஊர் ஸ்டைலில் வீட்டிலே இருமா அப்படின்ட்டு வீட்டிலேருந்து சொத்து பத்துக்களை பார்த்துட்டு சமூக சேவையில் இறங்க சொல்கிறாரு. அப்படி தான் உருவானது கேட்ஸ் ஃபவுண்டேஷன். அவங்களுடைய சொத்துக்களில் 50 விழுக்காடு சொத்துக்களை அவங்க தான தர்மம் பண்ணுறதுனால அதை மேற்பாக்கிறதுக்கு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் தேவைப்படுது. அந்த பொறுப்பை மெலிண்டா கேட்ஸ் செய்திருக்கிறார். உலகம் முழுவதும் அவர்களுடைய தான தர்மங்கள் வாரி வாரி வழங்கிட்டு இருக்காங்க. அதனால் புகழ்பெற்ற மனுஷியாக இருக்கிறார் மெலிண்டா கேட்ஸ். 4வது பார்த்திங்கன்னா ஷெரின் சாண்ட்பெர்க் அப்படின்னு பேர். இந்த பேர் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் இவங்க இருக்கக்கூடிய கம்பெனி பேரை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கும். ஃபேஸ்புக் கம்பெனியுடைய COO, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். இவங்க நிறைய படித்தவங்க, ஹார்வர்ட்லேருந்து வெளியே வந்தவங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிறுவனங்களில் பணியாற்றிட்டு வந்தாங்க. ஒரு கடத்தில் பார்த்திங்கன்னா மெக்கின்சேல பணியாற்றினாங்க, வேர்ல்டு பேங்க்கில் பணியாற்றினாங்க, அப்புறம் அமெரிக்க அரசுக்காக பணியாற்றினாங்க. அப்புறம் தான் கூகுள் நிறுவனத்தில் ஒரு 8 ஆண்டுகள் பணியாற்றினாங்க, 2001 2008 வரை. அப்புறம் தான் 2008 ஃபேஸ்புக்குடைய நிறுவனர் மெர்க் பார்த்தோன்னே, இவளை பார்த்தோன்னே பிடிச்சி போய் வாங்க நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு COO, அதுவரை அப்படி ஒரு போஸ்ட்டே கிடையாது இந்த கம்பெனியில். ஃபேஸ்புக்கு COO அப்படின்னு ஒரு போஸ்ட்டை உருவாக்கி இவங்களை தலைமை பதவிக்கு அழைச்சிட்டு வந்தார். பார்த்திங்கன்னா அவங்க அந்த பதவிக்கு வந்தோடனே நிறைய திறம்பட செயலாற்றினாங்க. ஃபேஸ்புக் 2008 நஷ்டத்தில் இயங்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம். இவங்க அதை விளம்பரப்படுத்தி நிறைய பேர் அந்த இணையதளத்துக்கு வர செய்து அதன் பலன்களை அனுபவிக்க செஞ்சதுக்கப்புறம் 2010 ஃபேஸ்புக் வெற்றிகரமான லாப நோக்கிலே செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக வளர்ந்தது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவங்க. அதனால் 2012 ஃபேஸ்புக்குடைய இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஃபேஸ்புக் இயக்குனர் குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே பெண்மணி. இவங்க ஒரு பெரிய எழுத்தாளரும் கூட. 2 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. லீட் இன் அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்காங்க. முதல் எழுதின புத்தகம் லீட் இன் விமன் ஒர்க் அண்ட் வில் டு லீட் அப்படின்றது புத்தகம். அந்த புத்தகம் 10 லட்சம் காப்பி விற்றது. அந்த புத்தகத்துடைய உட்கருத்து என்னென்னா, பெண்கள் வேலைக்கு வர வேண்டும், பெண்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் அப்படின்ற விஷயத்தை தான் முன் வச்சுருக்காங்க. 2வது புத்தகம் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது, பெண்கள் தங்களுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய பிரச்சனைகளை மீறிக்கொண்டு எப்படி வருவது, தங்கள் சார்ந்த ஒரு உள் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி அவர்கள் எதிர்கொள்வது அப்படின்றதுக்கான ஆப்ஷன் பி அப்படின்ற புத்தகம். அது பார்த்திங்கன்னா 30 லட்சம் காப்பி விற்றது. ஆக மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவன முதன்மை செயல் அதிகாரி, அந்தளவுக்கு பெருமை வாய்ந்தவர். 49 வயதிலேயே இடம்பெற்றிருக்கக்கூடியவர் இந்த பட்டியலில். இந்த பட்டியலில் ரொம்ப மிக குறைந்த வயதில் இருக்கக்கூடிய டாப் 5 பெண்கள் இவங்க தான். மிக குறைந்த வயது 49 வயது. இவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 12,000 கோடி. ஃபேஸ்புக்கில் நிறைய ஷேர் வச்சுருக்காங்க. அதனால் ஃபேஸ்புக் ஷேரோட விலை ஏற 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 இவங்களுடைய சொத்து மதிப்பு ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி 12,000 கோடி சொத்து. ஒரு 600 கோடி ரூபாய் சொத்துக்களை தானம் தர்மத்துக்கு எழுதி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை நிறுவி செயல்பட்டுருக்காங்க. உலகின் அதிகாரமிக்க 4வது பெண்மணி ஷெரின் சாண்ட்பெர்க். 5வது பெண்மணி, இவங்களும் பேர் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், மேரி பேரா அப்படின்னு. ஆனால் இவங்க நிறுவனமும் ரொம்ப பிரசித்தி பெற்ற நிறுவனம், ஜென்ரல் மோட்டார்ஸ். ஜென்ரல் மோட்டார்ஸ் நிறுவனம் அதாவது இந்த ஆட்டோமொபைல் துறையில் ஒரு கொடிகட்டி பறந்த நிறுவனம். ஒரு காலத்தில் நிறைய போட்டிகள் வந்தனால கொஞ்சம் தளர்ந்திருந்தது. திரும்பவும் இன்றைக்கு எழுச்சி அடைய தொடங்கியிருக்கு.
அந்த நிறுவனத்தில் 18வது வயதில் ஒரு இன்டர்னியாக ஒரு ட்ரெயினியாக வேலைக்கு சேர்ந்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அந்த நிறுவனத்தினுடைய சேர்மன் அண்ட் சிஇஓவாக தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரியாக உயர்ந்திருக்காங்கன்னா பாருங்களேன். 40 ஆண்டுகள் தொடர்ந்தாற் போல் பயணித்து தரக்கூடியவங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வயது 57. 40 ஆண்டுகளாக ஒரே நிறுவனத்தில் பணியாற்றி இன்றைக்கி அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காங்க. அதனாலேயே உலக புகழ் பெற்றிருக்கக்கூடியவங்க. இந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா நமக்கு முதல் டாப் 10 இந்தியர்கள் இல்லைன்ற வருத்தம் இருந்தாலும் கூட வெவ்வேறு இடங்களில் இந்தியர்கள் இடம்பெற்றிருக்காங்க, இந்திய பெண்மணிகள்லாம். இருந்தாலும் இந்த பட்டியலாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நம்ம ஊர் பெண்மணிகளும் இது மாதிரி முன் வரணும் அப்படின்ற சிந்தனையை முன் வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.